என்னடே நேத்தே சொன்னேன் பஸ்ஸுக்கு வேற காசு கொடுக்க சொன்னேன், வாங்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, ஊர்ல மழை இல்லைங்க. டேய், ஊர்ல மழை இல்ல, வாய்க்கால தண்ணி இல்ல, மாட்டுக்கு புண்ணாக்கல, இந்த கதையை நான் உங்ககிட்ட கேட்டேனா? உனக்கு கஞ்சி இல்ல அதானே? அதானே ஸ்ட்ரைட்டா அதுக்கு வாடா, ஏடா சுத்தி வளைக்கிற? வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்க போ, மிச்ச மாதிரி தான் சாப்பிடு. பெரிய மனுஷங்க வரும்போது மாமான்ட்டு சொந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாத, புரியுதா? போடா, நிக்காத நான்சென்ஸ். இவனுங்களை பார்க்கும்போது நாம ஊர்ல மாடு மேய்ச்சலாம் ஞாபகத்துக்கு வருது. கெத்திலியா இருக்கும். டேய் குப்பா மாமா, இல்ல எடுத்து வேணா சீக்கிரமா முட்டை. சார் வாங்க, வரும்போது உட்கார மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா, வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ, அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓ டேய் பாத்தியா, ஏய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அன்னைக்கு பாரு. சரி சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே புடிச்சா விடாது, ஏன்னா இது உடும்புல செய்த பவுடர். யா, சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி? என்ன இது ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் கூப் சார், வாமா. நீங்க என்ன சமையல் இன்னைக்கு? இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது, இது மீன்ல செஞ்சது. இதே எதுல செய்தது? இது இட்லிங்க. வெறும் மாவு, கார்போஹைட்ரேட், இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்துட்டு வரட்டுங்களா? பொங்கல், ஸ்லீப்பிங் டோஸ், மயக்க மருந்து. அதை சாப்பிட்டுதான் நாட்டுல பாதி பேர் பகலே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்னை அதே லிஸ்ட் சேர்க்கலாம் பாக்குறியா? நான்சென்ஸ், இடியட். இது பேசாம இந்த உடும்பு பொடியே சாப்பிடலாம். ஐயோ, பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் கிளீன் பண்ற பவுடர் ஆச்சே. அதனாலதான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கா. மாமா, இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க, அவனா விருப்பப்பட்டு செய்யறான். நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிடுவேன், நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா, இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான். முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். உட்காருங்க. வேணாம் லட்சுமி. உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடு, அதுல போடு. இதை எடுத்துக்க. மாமா உட்காருங்க. வை, அரிசி மாவு வை. இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி. உட்காருங்க, சாப்பிடுங்க. சார் நீங்க சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய் ரெட் பிரேக் சார், வைங்க. சார் கூப்பிட்டீங்களா சார்? நாயா, இந்த வீட்ல சமபதி பூஜை நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்ல நாய் இருக்குல்ல? ரெண்டு நாய் இருக்கு. ரெண்டு இருக்கா? உனது கட்டு, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடுறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்ல கூட தங்க வச்சிருக்க நீங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சாகணும். நீ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுறேன். நீ ஏதோ பொழைக்க வழின்னு சொன்னேன். வீட்டு வேலை பொழைச்சுக்கிறேன்னா சரி சமமா வந்து உட்காரு. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிட உனக்கு யோகியதை கிடையாது. நிறுத்துங்கப்பா, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் உங்க சொந்த அக்கா பையன். இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உரிமை இல்லனா வேற யாருக்கு அந்த உரிமை இல்ல. இந்த நேரத்துல அந்த பிச்சைக்கார குடும்பங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்க. ஆமா, நீ என்ன உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்ச? தொலைச்சிரும், ஜாக்கிரதை. சொந்தக்காரங்க இருக்கா, பிச்சைக்காரங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? ஓடா இத வர்றா. இனிமேல் முன்னாடி வாசல் காலை வச்சா காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும், புரியுதா? என்னடா மாமா? அவரு மாமான்னு கூப்பிட்டா ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்க சார்? மாமாவா? இனிமேல் முதலாளி கூப்பிடு. சரிங்க. ஓடா பிச்சைக்கார பையல. மாமா சார் நீங்க சாப்பிடுங்க. குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம், தெரியுங்களா உனக்கு? அத கூட வந்தாங்களே. டயனாவே லாஸ்ட் சப்பர் என் கூட தான் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கடைசி சப்பர் கார்ல தானே. சப்பர் முடிச்சுட்டு தான் சப்பர் ஆனாங்க. நீ ஓவரா துருவுற. சாப்பிடுங்க. சரி, 2 இட்லி வை. என்ன எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற? நீங்க தானே கை நீட்டி காட்டுனீங்க. நான் முன்ன பின்ன கையை நீட்டுவேன், நீ தான் கரெக்டா வைக்கணும். ஓ வைக்காத, ஊட்டி விடு. இவரு சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்? உங்க அம்மா தானே. அதெல்லாம் மறந்துட்டாரேப்பா. இப்படி எல்லாம் அவமானம் பண்ணுன்னு உனக்கு என்ன தலை எழுத்தாப்பா? ஆமா மாமா, அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்படி நீங்க அவமானப்படுறது என்னால தாங்க முடியல. என்னங்க இத போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? மாமா இடத்துல என்னது தப்பு இருக்கு? என்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களா மான அவமானம் பாக்கலாங்களா? உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் தானே சார். வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லாம ஒரு ஓரமா ஒதுங்கி இருன்னு சொன்னாரு. என்னுடைய தகுதிக்கு அதுவே பெரிய விஷயம் இல்லையா சார்? நான் எங்க போனாலும் என்ன இப்படிதான் நடத்த போறாங்க. ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட அவமானப்படுறத விட சொந்த மாமா அவர் என்ன உரிமையை தேடுறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? கூட பிறந்த அக்கா பையனாச்சேன்னு கொஞ்சம் கூட ரத்த பாசம் இல்லாம கேவலப்படுத்துறாரு. ஆனா நீ இன்னும் மாமா மாமான்னு உறவை சொல்லி உயிரை விடுறியே. ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில செஞ்சுக்கிட்டு
அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பா. வேலை இல்லைங்கிறது மட்டும் காரணம் இல்ல சார். உங்க முகத்தையும் லட்சுமி முகத்தையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் இந்த உலகத்துல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தயவு செய்து என்ன வீட்டை விட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். நிப்பாட்டியா? காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உறைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். சரி போட்டா சார், உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல? இந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்றேன்? என்ன சார், என்ன பேசணும்? உன்னதான்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? ரிலீஸ் ஆகி போற, இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா. சரிங்க சார். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அத போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா, என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயின்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு, ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்ஸ்க்கு அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறது சொல்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்த்தியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா. துணியெல்லாம் அவுத்துட்டு. துணியெல்லாம் அவுத்துட்டு? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. நீங்க தெய்வம்டா, நீங்க தெய்வம்டா. என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. ஆடா பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேணாண்டா, குடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. சரி, போறது என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா சாப்பிடுற. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் சாப்பிடு. கதை வந்துருச்சானே இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய், ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ், excuse me, Miss Wade 2000 நீதானே? I don't know, but I like your judgment. Hey, what a new color! ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different
different. உங்க ஊரு கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. பத்தாச்சு நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? வாங்க 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 வாங்க. உலகளை வர்றாங்க பண்ணி அமைக்கிறீங்க, உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணுடா. அப்படியெல்லாம் அவங்களை திட்டக்கூடாது. அது அவங்க தொழில். அப்படியா மேடம்? சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க. Hey, who's this boy? My assistant. Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. No, ஏன் அழுகுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசணும்னு நினைச்சு கூட பாக்கல, அதான் அழுகே. No, no. Okay. எத்தனை தடவை வேணுத? இது வரைக்கும் 20 வாட்டி எண்ணிட்டேன். எத்தனை தடவை வேணும்னாலும் உன்னுடைய சம்பளம் 8500 ரூபாய் தான். அதை ஞாபகப்படுத்தாதா? இந்த அப்படி அடி என்னடா சிகரெட் தூக்கி போட்ட திமுறா? இங்க பாரு, மாச கடைசியில அப்புறம் பீடி தான் ஞாபகத்தை வச்சுப்பட. என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம, கீழே பிளாட்ஃபாரத்துக்கும் வர முடியாம அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? இல்ல. ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல. எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. டேய், அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்காச்சும் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துடா. யோசிக்காதரா, இப்ப மிஸ் பண்ணு வச்சுக்கேன், வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிருவோம். புரியுதா? புரியலையே.